சோழவள தேசத்திற்கு மிகவும் நெருக்கடியான காலகட்டம் அது. மோசமானது என்றும் கூறிக்கொள்ளலாம். சோழ இளவலை காக்க வேண்டிய சேரமான் பெருஞ்சேரலாதனோ அவனை அழித்து அவனது நாட்டை பங்கு போடுவதிலேயே குறியாக இருந்தான். சோழர்களின் புராதான தலைநகரான உறைந்தையில் அமர்ந்து கொண்டான் இருங்கோ. சோழ இளவல் தஞ்சமடைந்திருந்த புகாரை தாக்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் திறம்பட செய்திருந்த இருங்கோ சேரமான் பெருஞ்சேரலாதனின் உத்தரவிற்காக காத்து கொண்டிருந்தான். சோழ நாட்டின் இராணுவ கட்டமைப்பை தாங்கிக் கொண்டிருந்த முக்கிய 2 படைத்தலைவர்களை சோழ நாடு இழந்துவிட்டிருந்தது. சோழ இளவலுக்கு ஆதரவாக தோளோடு தோளாக நிற்க வேண்டிய அவனது தாய்மாமன் இளந்திரையனோ உறைந்தையில் தஞ்சமடைந்திருந்தான். சேரநாடு மற்றும் மலைநாடு மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மன்னர்களும் சோழ நாட்டின் மீது போர் தொடுக்கப் போகும் செய்தியே மக்கள் மத்தியில் பெரும் பேச்சாக இருந்தது. வேந்தனிடம் இருந்த வைதீகரின் ஓலையை வானவல்லி தந்திரமாக மாற்றிவிட்டாலும் அவளது எண்ணம் முழுவதும் ஈடேறி இருக்கவில்லை. வேந்தன் பாண்டிய நாட்டிற்குச் சென்று திரும்பி வரும் வரையிலாவது போரை தற்காலிகமாக தள்ளி வைக்கலாம் என்றே வானவல்லி திட்டம் தீட்டியிருந்தாள். அதாவது வேந்தன் கூடல் மற்றும் சேரநாட்டு கடல்தளமான முசிறிக்குச் சென்று வரும் 3 திங்கள் காலகட்டம். இந்த 3 திங்கள் காலகட்டத்தை கரிகாலனுக்கு வழங்கினாள். அதற்குள் கரிகாலன் நிச்சயம் தன்னை போருக்கு தயார்படுத்திக் கொள்வான் என்று திட்டம் தீட்டி இருந்தாள் வானவல்லி. அவளது திட்டமும் சரியாகத்தான் வேலை செய்தது. ஆனால் வானவல்லியின் தந்திரத்தை விடவும் விதி மிகவும் வலிமையானது என்பதை அவள் உணர்ந்திருக்கவில்லை. ஓதவஞ்சி வேந்தனிடம், வரும் முழு நிலவு அன்று நம் படைகள் புறப்படாது, அடுத்த அம்மாவாசை தினமன்றே புறப்படும் என தெரிவித்திருந்தாலும் சேர அவையில் இருந்த வைதீகரின் துரோகத்தினால் ஆத்திரமடைந்திருந்தவர் வேந்தன் அவையிலிருந்து வெளியேறிய பிறகு நம் படைகள் வரும் முழு நிலவன்றே புறப்படும், சோழ நாட்டின் எந்த கோட்டைகளையும் சேரநாடு தாக்கப் போவதில்லை, புகார்தான் நம் இலக்கு, வேளிர்கள் மற்றும் பாண்டியனின் துணை இல்லாமல் நம் படைகள் தனியாகவே சோழனுடன் நேருக்கு நேர் பொருதும் என கூறிய பிறகே தனது இலச்சினை பதக்கத்தை சேரமானிடம் அளித்துவிட்டு அவையை விட்டு வெளியேறியிருந்தார். அவர் தெரிவித்த முழு நிலவு தினத்திற்கு இன்னும் 2 நாட்களே மிச்சமிருந்தன. ஓதவஞ்சி அவையில் இல்லாவிட்டாலும் அவர் கடைசியாக தெரிவித்துச் சென்ற கட்டளையை நிறைவேற்ற சேரமான் பெருஞ்சேரலாதன் முழு வீச்சுடன் ஈடுபட்டிருந்தான். சேரநாட்டின் படைகள் அனைத்தும் வஞ்சி மாநகரிலிருந்து சற்றே கிழக்கில் ஆண் பொருணை நதிக்கரையில் முகாமிட்டிருந்தன. 40,000 காலாட்படை வீரர்கள், 10,000த்திற்கும் மேற்பட்ட வில்வீரர்கள், 5,000 புறவிகள், அதே அளவுள்ள யானைப்படை என அனைத்தையும் ஒன்று திரட்டியிருந்தான். முழு நிலவன்று போர் தேவதையான காளிக்கு பலியிட்டு புகாரை நோக்கி நகரலாம் என திட்டம் தீட்டியிருந்தான். புகாருக்கும் வஞ்சிக்கும் இடையில்தான் உறைந்தை பட்டினமும் இருக்கிறது. போகும் வழியில் உறைந்தையில் பாசறை அமைத்து தங்கியிருக்கும் இருங்கோவின் மலைநாட்டு படைகளையும் அழைத்து சென்று விடலாம். அவனிடம் இருக்கும் 30,000த்திற்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் சேரப்படையுடன் இணைத்துவிட்டால் பலம் இரட்டிப்பாகிவிடும். அதுவரை இருங்கோவிலிருக்கு எந்த தகவலையும் அளிக்க வேண்டாம். புகாரை முற்றியிட்ட பிறகே நாம் சோழனை போருக்கு அழைக்கப் போகிறோம். அதுவரை தகவல் எந்த சூழ்நிலையிலும் வஞ்சியிலிருந்து கசியக்கூடாது என திடமாக கட்டளையிட்டிருந்தான் சேரமான் பெருஞ்சேரலாதன். நீண்ட காலம் கழித்து சேரநாடு படையெடுக்க ஆயத்தமாகியிருப்பதால் அந்த நாடே உற்சாகத்தில் அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் 2 நாட்கள்தான். அதன் பிறகு தென்னகத்தில் இருந்த சோழநாடு என்ற ஒன்றே இல்லாது மறைந்துவிடும் என ஒவ்வொருவரும் கட்டியம் கூறிக்கொண்டிருந்தனர். இந்த உற்சாகத்தில் சிறிதும் கலந்து கொள்ளாமல் வருத்தத்துடன் இருந்தவன் சேரநாட்டு இளவல் மட்டுமே. சேரமான் பெருஞ்சேரலாதனின் உத்தரவிலிருந்து மாறுபட்ட பேரமைச்சர் ஓதவஞ்சி அனைத்து பணிகளிலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு சென்றுவிட்டார். ஆனால் இளவரசனான தன்னால் அப்படி சென்றுவிட இயலவில்லையே என எண்ணிக்கொண்டு மனதில் புழுங்கியபடி சேரனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டு கொண்டிருந்தான் அவன்.
வஞ்சியிலிருந்து புறவையில் பயணித்தால் ஒரே நாளில் அடைந்துவிடக்கூடிய தொலைவில் இருந்தது புகார். ஆனால் முழு நிலவன்று புறப்படும் சேர நாட்டுப் படை அடுத்த 2வது கிழமை உறைந்தையை கடந்திருக்கும். உறைந்தையிலிருந்து அடுத்த 10வது நாள் புகார். போருக்கு முற்றிலும் தயாராகாத சோழ நாட்டை இந்த சேர நாட்டுப் படை முற்றுகையிடத் தொடங்கினால் எப்படியும் ஒரே கிழமை காலத்திற்குள் சேரர்கள் கையில் விழுந்துவிடும். போரை முன்னெடுத்து நடத்த வேண்டிய சோழ நாட்டு இளவல் கரிகார் வளவன் அந்த அபாயகரமான காலகட்டத்தில் தான் எவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் வேந்தனுடன் கூடலை நோக்கி சென்று கொண்டிருந்தார். கள்வர்களின் ஆயுதங்களின் வழியாக உடலுக்குள் பாய்ந்த நஞ்சினால் ஏற்பட்டிருந்த கடுமையான காய்ச்சலில் 2 நாட்கள் சத்திரத்திலேயே கிடந்தான் வேந்தன். பிறகு வில்வீரன் அளித்த மருத்துவத்தினால் விரைவில் குணமான வேந்தன் 3வது நாளே கூடலை நோக்கிச் செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தான். வண்டியோட்டி 2 அடலேறுகளையும் கட்டை வண்டி நுகத்தடியில் பூட்டிவிட்டு உறங்கிக் கொண்டிருந்த வில்வீரனை எழுப்பினான். கண் விழித்த வில்வீரன், மாமா, அதற்குள் எதற்கு எழுப்புகிறீர்கள் என கேட்டபடியே படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தவன் சோம்பல் முறித்தான். விடிந்து 2 சாமம் ஆகிவிட்டது. உன் அக்கா என் வீட்டில் உறங்கி என் குடும்பத்தை கெடுக்கிறாள். நீ என்னுடன் உறங்கி என் பிழப்பினை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் என கத்திக்கொண்டு சத்திரத்தில் கிடந்த மூட்டை முடிச்சுகள் அனைத்தையும் கட்டி அந்த மாட்டு வண்டியில் ஏற்றினான். அவனது உடைமைகளை வண்டியில் ஏற்றுவதற்குள் முகத்தினை கழுவி தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்திருந்தான் வில்வீரன். மாமா, நாம் எங்கு செல்கிறோம்? கூடலுக்கு. கூடலுக்கா? ஆம், எனக்கு பசிக்கிறது மாமா, சற்று பொறுங்களேன். காலை உணவை உண்டுவிட்டு வந்து விடுகிறேன். உன்னுடன் இதே ரோதனையாக போய்விட்டது. நான் புறப்படுகிறேன். நீ வருகிறாயா இல்லையா? சரி, வருகிறேன் என வாடிய முகத்துடன் கூறிய வில்வீரன் அவனது வில் மற்றும் அம்புகளை எடுத்து அணிந்து கொண்டு வண்டியின் பின்புறமாக காலை தொங்க போட்டபடி அமர்ந்து கொண்டான். அடே, எத்தனை முறைதான் உன்னிடம் கூறுவது? எதை மாமா? இந்த கட்டை வண்டியில் பின்பாரம் அதிகம். ஆதலால் எப்போதுமே எனக்கு அருகில் உட்காரு என்று. முன்னால் உட்கார்ந்தால் என்னால் வேடிக்கை பார்க்க இயலாதே. நீ வேடிக்கை பார்த்து எதையும் கிழித்துவிடப் போவதில்லை. முன்னால் வந்து உட்கார் என்று பெரும் கோபத்துடன் தெரிவித்தான் வண்டியோட்டி. உங்களுக்கு துணையாக உங்களுடன் அனுப்பி வைத்த என் அக்காவை கூற வேண்டும் என முணுமுணுத்தபடி வண்டியோட்டிக்கு அருகில் வந்து அமர்ந்தான். என்னடா முணுமுணுக்கிறாய்? ஒன்றுமில்லை மாமா, தாங்கள் புறப்படலாம். கண்கலங்கியபடியே தெரிவித்தான் அந்த வில்வீரன். அவர்கள் இருவரின் உரையாடலையே கேட்டுக்கொண்டிருந்த வேந்தன், ஏன் எப்போது பார்த்தாலும் அந்த தம்பியை திட்டிக்கொண்டே இருக்கிறாய்? அவனது மனம் என்ன பாடுபடும் என வருத்தத்துடன் வினவினான். 2 நாட்கள் கடும் காய்ச்சலில் கிடந்ததால் அவனது குரல் சற்று பலவீனமாகவே வெளிப்பட்டது. உடல் குணமாகியதும் கூடலுக்கு புறப்பட்டு விட்டாய் போலிருக்கிறதே. ஆமாம், முக்கிய பணி. இனியும் என்னால் இங்கு தாமதிக்க இயலாது. புறவியிலா பயணிக்கப் போகிறாய்? ஆமாம் அப்பனே, புறவியில்தான். உனது புறவியின் காலில்தான் அடிபட்டிருக்கிறதே. அந்த காயம் ஆறிவிட்டது. இல்லை, வெள்ளத்தோல் மட்டுமே மூடியிருக்கிறது. அதில் ஏறி பயணித்தால் அதன் சிறங்கு சினைத்துவிடும். பிறகு புழு வைத்து விட்டால் புறவியை காப்பது பெரும் சிரமம். அருகில் நின்ற புறவியின் பிடரியை ஆதரவாக தடவி கொடுத்தான் வேந்தன். இந்த புறவியை விற்றுவிட்டு இன்னொரு புறவியை சம்பாதித்துக் கொள்ளேன் என வினவினான் வண்டியோட்டி. அது இயலாது. இயலாதா? ஆம், என்ன கூறுகிறாய்? உயிருக்கு ஆபத்தான சமயங்களில் இந்த புறவிதான் என்னை காப்பாற்றியிருக்கிறது. இது நோய்வாய்ப்பட்டு விட்டது என்பதற்காக என்னால் இதனை விற்றுவிட இயலாது. உன் உயிர் இந்த புறவிதான் போலிருக்கிறதே. ஆம், என் உயிரே இந்த புறவிதான். இதை விட்டுவிட்டு ஒரு நாளும் என்னால் பிரிந்திருக்க இயலாது. என்னை பிரிந்தால் இந்த புறவியும் உணவுண்ணாமல் இறந்துவிடும். விசித்திரமாக அல்லவா இருக்கிறது? சரி, இன்னொன்று செய்யேன். என்ன? பேசாமல் எனது கட்டை வண்டியிலேயே வந்துவிடேன். உங்களுடனேவா? ஆமாம், உறைந்தையிலிருந்தே கூடலுக்கு சென்று பழக்கப்பட்டவன் நீ. இந்த பாதை உனக்கு புதிது. பாதை மாறி அன்று வனக் கள்வர்களிடம் அகப்பட்டு கொண்டாய். பேசாமல் நீயும் எங்களுடன் வந்துவிடு. புறவியில் செல்லும் காலத்தை விட 1 கிழமை காலம் மட்டுமே கூடுதலாக எடுத்துக்கொள்வோம். குறுக்கு வழியில் நாம் பயணித்து கூடலை விரைவில் அடைந்து விடலாம் என்ன கூறுகிறாய்? ஏற்கனவே உங்களுக்கு நான் பெரும் சிரமத்தை அளித்து விட்டேன். சிரமம் என்றெல்லாம் கூறாதீர்கள். உங்களுக்கு எங்களது கட்டை வண்டியில் பயணிக்க விருப்பம் இல்லாவிட்டால் கூறுங்கள், நாங்கள் புறப்படுகிறோம். உங்கள் புறவியின் மீது பயணித்தால் அது நிச்சயம் இறந்துவிடும்.
என்னடா, நான் சரியாகத்தானே கூறுகிறேன்? நீதானே அந்த புறவைக்கும் 2 நாட்களாக வைத்தியம் பார்த்தாய் என அருகில் வருத்தத்துடன் அமர்ந்திருந்த வில்வீரனை பார்த்து வினவினார் வண்டியோட்டி. ஆமாம் மாமா, தாங்கள் கூறுவது அனைத்தும் சத்தியம். பாரம் சுமந்தால் அது விரைவில் நோய்வாய்ப்பட்டுவிடும். கேட்டீர்களா வீரரே? வைத்தியம் பார்த்தவனே தெரிவித்து விட்டான். என்ன கூறுகிறீர்கள்? சரி ஐயா, தாங்கள் இருவரும் எனது நன்மையை முன்னிட்டு இப்படி வற்புறுத்தும் போது என்னால் எப்படி மறுக்க இயலும்? நானும் வருகிறேன். ஆனால் எனது புறவியை என்ன செய்வதென்று தெரியவில்லையே. அதன் கடிவாளத்தை நம் வண்டியின் பின்புறத்தில் கட்டிவிடுங்கள். நம்முடனே அதுவும் பயணிக்கட்டும். பாரம் மட்டுமே அதனால் இப்போது சுமக்க இயலாதே தவிர மற்றபடி அதனால் நன்கு நடக்க இயலும் என தெரிவித்தான் அந்த வில்வீரன். தனது உடைமைகளை அந்த கட்டை வண்டியில் போட்ட வேந்தன் புறவியின் கடிவாளத்தையும் வண்டியின் பின்புறத்தில் சேர்த்து பிணைத்துவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்து கொண்டான். வண்டியோட்டி அடலேறுகளை தட்டிவிட்டான். உடனே 8 கால் பாய்ச்சலில் கூடலை நோக்கி புறப்பட்டன அடலேறுகள். வண்டியோட்டிக்கு அருகில் அமர்ந்திருந்த வில்வீரன் அவனை மாமா என ஆசையுடன் அழைத்தான். என்னடா? கோபத்துடன் சொற்கள் வெளிப்பட்டன வண்டியோட்டியிடமிருந்து. நான் வண்டியை ஓட்டுகிறேனே. என்ன விளையாடுகிறாயா? விளையாடவில்லை, எனக்கு வண்டியை நன்கு ஓட்டத் தெரியும். நம்புங்களேன். நீ ஓட்டியதைத்தான் நான் 2 தினங்களுக்கு முன் பார்த்தேனே. ஒரு முறை பிழை இழைத்து விட்டேன் என்பதற்காக காலம் முழுவதும் குற்றம் சாட்டுவது நியாயமா? தம்பி கூறுவதும் சரிதானே. தங்கள் அருகில் இருந்து வழிகாட்டினால் அவன் கற்றுக்கொண்டு விடப் போகிறான். இவனை போன்ற முட்டாள்களை நான் இதுவரை பார்த்ததில்லை. முட்டாளா? ஆமாம், அம்பினை அசகாய சூரனை போன்று செலுத்துகிறான். வைத்தியமும் நன்கு பார்க்கிறான். இவனைப் போய் முட்டாள் என்கிறீர்களே. இவனுக்கு தெரிந்ததே இந்த 2 காரியங்கள் தான். இதை தவிர்த்து விட்டு பார்த்தால் இவன் தெண்டம். இவன் யார்? உங்களது அக்கா மகனா? உங்களை ஆசையுடன் மாமா என்று அழைக்கிறானே. இல்லை, நான் கட்டியவளின் தம்பி. அவளோடு ஒட்டி கொண்டு வந்து விட்டான் என கூறிக்கொண்டிருந்த போதே கோபத்துடன் எழுந்த வில்வீரன், மாமா, இன்னொரு முறை என்னை தெண்டம் ஒட்டி கொண்டு வந்தவன் என்றெல்லாம் கூறாதீர்கள். எனக்கும் கடுமையாக கோபம் வரும். குடலுக்கு செல்லும் உங்களுக்கு துணையாக அக்கா அனுப்பி இருக்கிறாள் என்பதற்காக மட்டுமே கட்டுப்பட்டு உங்களுடன் வருகிறேன் என கூறியவன் மீண்டும் பின்னால் சென்று காலை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டான். அடே, உன்னை பின்னால் அமரக்கூடாது என்று கூறியிருக்கிறேனே. முன்பாரத்திற்குத்தான் அந்த வீரர் உங்களுடன் அமர்ந்து விட்டாரே. அவரது பாரத்தை விடவா எனது பாரம் அதிகம்? வண்டியோட்டி எந்த பதிலையும் கூறவில்லை. எனக்கு சில சந்தேகங்கள் வினவலாமா என வினவினான் வேந்தன். கேளுங்கள் வீரரே, என்ன தயக்கம்? நாம் தான் நண்பர்களாக மாறிவிட்டோமே. உங்களது நட்பு கிடைத்தது மிகவும் புண்ணியம் எனக்கு. உங்களது பெயர் என்ன? என் பெயர் வேலவன். என்ன தொழில் பார்க்கிறீர்கள்? ஊர் ஊராக சென்று கூத்து கட்டுவது எங்களது தொழில் வீரரே. கூத்து கட்டுவீர்களா? ஆம். இப்போது கூத்து கட்டுவதற்குத்தான் கூடலுக்கு செல்கிறீர்களா? இல்லை. இன்னொரு கேள்வி. என்ன? அந்த கல்வர்களை நோக்கி அன்று விற்களை எய்தபோது ஒருவனை கூட அவன் கொல்லவில்லையே, ஏன்? அதிலும் அனைத்து அம்புகளும் கால்களையே தாக்கும்படி செலுத்தினானே, ஏன் வேளா? அதுவா? ஆம். அவனது மனதில் திகம்பரர்களின் கடவுள் மகாவீரர் என்ற நினைப்பு ஒன்று உள்ளது. அவனுக்கு ஆபத்து எனும்போது மட்டுமே எதிரில் இருப்பவர்களை கொல்வானாம். மற்றபடி தாக்கிவிட்டு விடுவான். நல்ல பண்பு, வீரத்தின் அடையாளம். நீங்கள் வேண்டுமானால் அவனை மெச்சிக்கொள்ளலாம். உங்களது மைத்துனரின் வலதுகால் எதற்காக வீங்கியிருக்கிறது? அந்த காலை எதற்கு அவர் துணி கொண்டு சுற்றியிருக்கிறார்? அதுவா? தெரிவிப்பதில் தயக்கம் ஏதாவது இருக்கிறதா? அதில் என்ன தயக்கம் இருக்கப் போகிறது வீரரே? சில கிழமைகளுக்கு முன் அவனை ஏதோ ஒரு பூச்சி கடித்து விட்டது. கால் வீங்கி போய்விட்டது. அனைத்து வைத்தியர்களிடமும் காட்டி பார்த்து விட்டோம். நெருப்பு சுட்டதை போன்று தழும்பு அவ்வப்போது தோன்றி விடுகிறது. கூடலில் ஒரு வைத்தியர் இருப்பதாக கேள்வி. அவரிடம்தான் அவனை அழைத்து செல்கிறேன். யானைக்கால் வியாதியாக இருக்குமோ? இருக்கலாம். யார் கண்டது? அதை கூடல் வைத்தியர்தான் தெரியப்படுத்த வேண்டும். வருத்தம் வேண்டாம். யானைக்காலுக்கு வைத்தியம் தெரிந்தவர்கள் கூடலில் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொதிகை மலையின் மூலிகைகள் அம்மா வீரரை குணப்படுத்திவிடும். நானும் அந்த நம்பிக்கையில்தான் நெடுந்தொலைவு பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். உங்கள் மைத்துனனை நாம் கரிகாலன் என்றே அழைக்கலாம் என கூறிய வேந்தன் பெரும் பேய் சிரிப்பு சிரித்தான்.
என்ன கரிகாலனா என கேட்ட வண்டியோட்டி வேலன் பின்னால் அமர்ந்திருந்த வில்வீரனையும் வேந்தனையும் மாறி மாறி பார்க்கலானான். என்ன இருவரும் முழிக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா, புகாரில் செங்கு வீரனால் முடிசூட்டப்பட்ட சென்னியின் புதல்வன் வளவனின் பெயரும் கரிகாலன்தான். கரிகாலனா? ஆம். இந்த பெயரை எதற்கு சோழ இளவல் சூடிக்கொண்டிருக்கிறாராம்? அதுவா? அதுவேதான். அவனது நிறம் கருப்பு. அவனை எதிர்ப்பவர்களுக்கும் அவன் காலனாம். ஆதலால் அவன் கரிகாலனாம் என கூறியபடி மீண்டும் சிரிக்கலானான் வேந்தன். சோழ இளவல் பெயரை எதற்கு தாங்கள் என் மைத்துனனுக்கு சூட்டியிருக்கிறீர்கள்? அவனுக்கு பெயர் கரிகாலன், இவனுக்கு கால் கரிகால். ஆதலால் இவனையும் நாம் கரிகாலன் என்று அழைப்பதில் என்ன பிழை? குழப்புகிறீர்களே வீரரே. நான் குழப்பவில்லை. இவனுக்கு ஒரு கால் யானைக்காலாக இருக்கிறது அல்லவா? அதைத்தான் கரிகால் என்கிறேன் நான். பெரும் குழப்பத்துடன் வேந்தனை நோக்கினார் வண்டியோட்டி வேலன். அப்பனே, கரி என்றால் யானை என்பது உனக்கு தெரியாதா? ஆதலால் தான் இவனை கரிகாலன் என்கிறேன். சில நகைச்சுவைகளை கூறிய உடனே அனுபவித்து சிரிக்க வேண்டும். இப்படி விளக்கம் எல்லாம் கேட்கக்கூடாது. அவன் கூறியதை கேட்ட வேலனும் கரிகாலனும் உரக்க சிரித்தார்கள். நாம் எப்போது கூடலை அடைவோம்? ஆர்வத்துடன் வினவினான் வேந்தன். நாளைய மறுநாள் முழு நிலவு. அடுத்த 2 கிழமைகளில் நாம் கூடலை அடைந்து விடுவோம். இன்னும் 2 கிழமைகளா? ஆம் வீரரே, அதற்குள் உங்களது புறவி குணமாகிவிட்டால் தாங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னரே கூடலுக்கு சென்று விடலாம் என வேலன் கூறியதற்கு வேந்தன் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. அவனது நினைப்பு முழுக்க உறைந்தையே சுற்றி கொண்டிருந்தது. கொண்ட காரியத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என மனதினுள் நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் வேந்தன். வேந்தன் கூறியதை கேட்ட கரிகாலர் வஞ்சியிலிருந்து புகாருக்கு ஏற்பட்டிருக்கும் அபாயத்தை அறியாமல் அந்த மாட்டு வண்டியில் தனது கால்கள் 2ஐயும் தொங்க போட்டுக்கொண்டு அடலேறுகளின் கழுத்து மணி சத்தம் மற்றும் தூரத்து வயல்வெளிகளில் இருந்து வந்த எசப்பாடலை கேட்டபடி கண்களை மூடி பயணத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார். முழு நிலவு தினத்திற்கான முந்தைய இரவு. நிமித்திகர்களின் கணிப்புப்படி முழு நிலவு நாளில் பயணிப்பதை விட அதற்கு முந்தைய நாளில் பலியிட்டுவிட்டு பயணத்தை தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதால் ஒரு நாள் முன்னதாகவே பயணத்தை தொடங்கவிருந்தான் சேரமான் பெருஞ்சேரலாதன். போர்க்கடவுளான காளிக்கு பூசனை செலுத்தி வழிபட்டார்கள். பூசாரிகள் அருள் வந்து வெறிபிடித்தபடி நீண்ட வாளினை மார்பில் அடித்துக்கொண்டு குறி கூறினார்கள். அவர்கள் கூறும் குறிகளை கருத்தாக கேட்டுக்கொண்டிருந்தான் சேரமான் பெருஞ்சேரலாதன். பூசாரிகளும் மன்னன் எதிர்பார்த்த வெற்றி செய்திகளையே குறியாக தெரிவித்தார்கள். கடைசியாக ஆடிய மாயாண்டி மட்டும் வெறிபிடித்து மார்பில் வாளின் பின்புறத்தால் அடித்து கொண்டதில் தோல் கிழிந்து குருதி வழிந்து கொண்டிருந்தது. வழிந்த குருதியை கைகளால் எடுத்து நக்கிக் கொண்டவன், டேய், எனக்கு பசி அடங்கவில்லை, காவு வேணும் என அடம்பிடித்தான். உடனே ஓடிச் சென்ற வீரர்கள் கூவிய சேவல் மற்றும் ஆடுகளை பிடித்து கொண்டு வந்து அவன் முன் விட்டார்கள். அவற்றின் கழுத்துகளை பிடித்து கடித்து துப்பிய மாயாண்டி, என்னடா இது புது பழக்கம்? எனக்கு மூத்த குடி மக்களோட குருதி வேணும் என கூறியவன் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து கொண்டான். மூத்த குடி என்ற சொல்லை கேட்டதுமே அங்கு நின்ற மூத்த அமைச்சர்கள் மற்றும் படைத்தலைவர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மூத்த குடி என்றால் சோழர், சேரர் மற்றும் பாண்டியரைத்தானே குறிக்கும். மன்னர் குலங்களை எப்படி பலியிட இயலும் என திகைத்து நின்றார்கள். அப்போது அங்கு நின்ற வயதான கோடாங்கி ஒருவர், காளிக்கு மூத்த குடி குருதி வேணுமா? துடியம், பானம், கடம்பம், பறையன்னு யாராவது இருக்கீங்களா என கூவி அழைத்தான். அவன் அழைத்ததுதான் தாமதம். அடுத்த கணம் ஒவ்வொரு மூத்த குடியிலிருந்தும் ஒருவர் வந்து காளிக்கு முன் மண்டியிட்டு விழுந்தார்கள். வீரமரணம் மட்டுமே எங்களுக்கு வேண்டும். அது காளிக்காக போனாலும் ஒன்றுதான், சிறுக்களத்தில் போனாலும் ஒன்றுதான் என முழங்கிக் கொண்டு அவர்களின் வாளினை கையில் ஏந்திக் கொண்டு எழுந்து நின்றார்கள். உடனே தாரை தப்பட்டைகள் முழங்கின, குழல்களும் சங்குகளும் ஊதப்பட்டன. எங்களது வீரக்கல் நடப்பட்டிருக்கும் இடத்தில் நம் படையின் வெற்றி செய்தியை தெரிவித்துவிட்டு செல்லுங்கள் என கூறிய பறையன் முதலில் தனது கழுத்தினை அறுத்து கொண்டான். வெற்றி நமக்கே என முழக்கமிட்டபடி துடியன், கடம்பன், பாணன் என ஒவ்வொருவராக அடுத்தடுத்து கழுத்தினை அறுத்து கொண்டு களப்பலியினை காளிக்கு வழங்கலானார்கள்.
வீரர்களின் வெறிபிடித்த வெற்றி முழக்கம் அந்த இடத்தில் எழுந்து நெடுந்தூரம் பயணித்து அடங்கியது. மூத்த குடிமக்களின் பலியினை அடைந்த காளியும் திருப்தியுடன் மலையேறியது. அதுவரை அமைதியாக நின்று நடந்ததை கவனித்த சேரமான் பெருஞ்சேரலாதன் அவரது ஆசனத்தில் இருந்து எழுந்தார். எனும் வாழ்த்து முழக்கங்கள் எழுந்து விண்ணை பிளந்தன. முழக்கமிட்ட மறவர் கூட்டத்தை நோக்கி கையை உயர்த்தினார். அடுத்த கணம் கூட்டத்தின் முழக்கம் அடங்கியது. தனது மீசையை நீவிவிட்டபடியே கம்பீரமாக அந்த கூட்டத்தினூடே நடந்த சேரமான் மாவீரர்களே என அழைத்தார். வீரர்கள் கூட்டம் அமைதியாக அவர் கூறப்போவதை கேட்க ஆவலோடு அவரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். தாய்நாட்டின் பெருமையை காக்க உதிரம் சிந்த ஆயுதத்தை தூக்கியிருக்கும் ஒவ்வொருவனும் மாவீரனே. காலம் காலமாக நாம் இந்த சோழர்களினால் துயரப்பட்டிருக்கிறோம். அதனை தீர்க்க தகுந்த காலம் பிறந்துவிட்டது என முழங்கினார். அடுத்த கணம் குழுமியிருந்த பல்லாயிரக்கணக்கான வீரர்களும் ஆனார்கள். இத்தனை காலமாக நாம் சுமந்து வந்து கொண்டிருக்கும் அவமானக் கரையை சோழர்களின் குருதியால் கழுவி துடைப்போம். எப்போது சோழ தலைநகரில் விற்கொடி பறக்கிறதோ அப்போதுதான் நம் மானத்தை காக்க உயிரை விட்ட நம் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமைதி அடையும் என கூறிக்கொண்டிருந்த போதே அவரது பேச்சை கேட்க இயலாத சேர இளவரசன் அங்கிருந்து வெளியேறி புறவியில் செல்லலானான். அதை கவனித்துவிட்ட சேரமான் பெருஞ்சேரலாதனின் விழிகள் சிவந்தன. கோபத்தில் மீசை துடித்தது. வீரர்கள் முன்பு தனது கோபத்தை வெளிப்படுத்த விரும்பாதவர், வீரர்களே, பொழுது புலர்ந்ததும் நாம் புகாரை முற்றுகையிட கிளம்புவோம் என கூறிக்கொண்டு கோபமாக இளவரசனது கூடாரத்திற்கு செல்லலானார். கூடாரத்திற்கு சென்றதும் சேரமான் பெருஞ்சேரலாதனின் கோபம் கட்டுக்கடங்காமல் அதிகமானது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. கன்னிகள் சிலர் யாழினை இசைத்துக் கொண்டிருந்தனர். இருவர் சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர். பஞ்சனையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி இசையை அனுபவித்துக் கொண்டிருந்தான் சேர இளவல். மகனே, உன்னை பெரும் வீரன் என எண்ணியிருந்தேன் நான். ஆனால் நீ இப்படி கோழைத்தனமாக நடந்து கொள்வாய் என்பதை நான் முன்னமே அறிந்திருந்தால் உன்னை கருவிலேயே சிதைக்கச் சொல்லி கட்டளையிட்டிருப்பேன் என வெகுண்டெழுந்தார் சேரமான் பெருஞ்சேரலாதன். மன்னரின் ஆவேச குரலை கேட்டு கண்விழித்த சேர இளவல், அந்த பாக்கியத்தை தங்களுக்கு இப்போது அளிக்க சித்தமாக இருக்கிறேன் கொற்றவா. எனது தந்தையும் வீரமான மன்னர், நெறிபிறழாத நீதிமான், ஒத்த தகுதியுடன் இருப்பவருடனே பொருதப்போர் புறப்படுவார் என நம்பிக்கொண்டிருந்த எனக்கு தாங்கள் பெருத்த ஏமாற்றத்தை அளித்து விட்டீர்கள். மனிதருக்கு பிடிக்காத அரச கட்டளையை ஏற்று நடக்க வேண்டும் என அறிந்திருந்தால் கருவிலேயே நானும் சிதைந்து போயிருப்பேன் என கூறியபோது அவனது விழிகள் நேருக்கு நேர் சேரமான் பெருஞ்சேரலாதனின் விழிகளை நோக்கின. நீயும் தேவையான போது உன் ஆசான் ஓதவஞ்சியைப் போன்று என்னை கைவிட நினைத்திருக்கிறாயா? அவனைப் போன்று நீயும் என்னை கைவிட்டுச் சென்றுவிடு. நான் மட்டுமே படையை நடத்தி கொள்கிறேன். அரசருக்கு நான் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த போரில் எனக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் கடைசி வரை உங்களது கட்டளையை ஏற்று படையை வழிநடத்துவேன். தங்களது கட்டளைப்படி நாளை காலை நமது படை புகாரை நோக்கி பயணத்தை தொடங்கும். அதில் தங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்க தேவையில்லை. எதற்கு இந்த போரில் உனக்கு நாட்டம் இல்லை? போர் என்றால் பின்வாங்குகிறவன் நீ அல்லவே? ஆமாம் தந்தையே, போர் என்றாலே எனது 2 தோள்களும் தினவெடுத்து நிற்கும். ஆனால் இந்த போரில் எனக்கு சிறிதும் நாட்டம் இல்லை. அதுதான் ஏன் என அறிய விரும்புகிறேன். நான் போர் என்றாலே ஆர்ப்பரித்து நிற்கும் உனது வீரம் இப்போது மட்டும் எங்கே சென்றது? வீரம் என்றால் என்ன என்று எனக்கு பேரமைச்சர் ஓதவஞ்சி நன்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆதலால் தான் தயங்குகிறேன் நான். அவன் என்ன கற்றுக் கொடுத்தான்? உறைந்தையில் நமக்காக காத்திருக்கும் இருங்கோவின் படை பாண்டியர் மற்றும் வேளிர்களின் படைகளை நம்முடன் சேர்த்தால் நிச்சயம் நமது படைபலம் 1.5 நியூதங்களை தாண்டும். ஆனால் புகாரில் ஒடுங்கியிருக்கும் சோழ இளவலின் படை வலிமை எப்படி மதிப்பிட்டாலும் 40,000 அல்லது 50,000 தாண்ட வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட சூழலில் சோழ நாடு மீது நாம் படையெடுத்து செல்வது வீரம்தானா தந்தையே? எதிரி வலிமையுடன் இருக்கும் போது தாக்கி வெற்றியடைவதே நமது வீரத்திற்கு புகழ். அதுவே அறம்.
அதுவே நீதி, அதுவே நியாயமும் கூட. மாறாக எதிரி வலிமையின்றி இருக்கும் காலத்தில் அவனை எதிர்த்து தாக்க அழிப்பது கோழைத்தனமான செயல். ஓதவஞ்சி உன்னை நன்கு கெடுத்து வைத்திருக்கிறான். என் குருநாதரை படித்து பேச வேண்டாம் அரசே. நமது பழங்கால சுவடிகளை போதித்த ஓதவஞ்சி சாணக்கிய நீதியை போதிக்கவில்லையா? அதையும் படித்திருக்கிறேன் தந்தையே. அதை படித்துமா நீ இன்னும் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? அதையும் வாசித்ததால் தான் எது தர்மம் எது அநீதி என்று என்னால் சீர்தூக்கி பார்க்க முடிகிறது. வீரம் என்கிறாய், தர்மம் என்கிறாய், நியாயம் என்கிறாய். போரினை எப்படி நடத்தினால் என்ன மகனே? வெற்றி மட்டுமே முக்கியம். நாளை இந்த உலகமும் வெற்றியை பற்றித்தான் பேசப்போகிறது. அதை நீ மனதில் வைத்துக்கொள். உங்களைத்தான் அந்த குருட்டு வைதீகர் சாணக்கிய நீதியை சொல்லி குழப்பிவிட்டிருக்கிறார். இதை பற்றி விவாதிப்பதற்கு இனி எதுவும் இல்லை தந்தையே. தாங்கள் போரினை அறிவித்து விட்டீர்கள். இனி நீங்கள் பின்வாங்க போவதில்லை. உங்கள் கட்டளையை ஏற்று நடக்க சித்தமாகவே இருக்கிறேன். நான் படையை நடத்தும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். என் குருநாதர் பேரமைச்சர் ஓதவஞ்சியைப் போன்று என்னால் என் இளவல் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ள இயலாது. ஏனெனில் சேர நாட்டின் உயர்வில் தான் எனது உயர்வும் அடங்கியிருக்கிறது. அதன் நலனை ஒரு நாளும் நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எனது தன்மானத்திற்காகவும் தான். தாங்கள் எந்த கவலையும் இன்றி ஓய்வெடுக்கலாம் என மன்னரிடம் கூறிய சேர இளவரசன் அந்த கூடாரத்தில் இருந்து வெளியேறி படைத்தலைவர்களை சந்திக்க புறப்படலானான். அவன் சொல்வதையே சேரமான் பெருஞ்சேரலாதன் பார்த்து கொண்டிருந்தார். சூழ்நிலை கைதியாகி தான் நெறி தவறி சோழ நாட்டின் மீது படையெடுக்கும் நிலையில் தனது மகன் நெறி தவறாமல் இருப்பதை எண்ணிய அவரது கண்களில் பெருமையுடன் இரு துளி கண்ணீர் வந்து சென்றது. படைத்தலைவர்களை சந்தித்த சேர இளவல் பல்வேறு கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு அன்றிரவை படைகளை தனித்தனி பிரிவாக பிரித்து விட்டிருந்தான். பொழுது புலர்ந்த முதல் சாமம் சேர நாட்டு படை ஆண்பொருணை நதிக்கரையிலேயே நகர்ந்து கொண்டிருந்தது. பெரும் படையும் ஒரே நேரத்தில் புறப்பட்டால் சிரமம் என்பதை உணர்ந்ததனால்தான் சேர இளவல் படைகளை சிறிது சிறிதாக பிரித்து ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்தான். சம்பிரதாயத்திற்கு மட்டுமே பெரும் சேனாதிபதிகள், படைத்தலைவர்கள் மற்றும் சேரனுக்கு வேண்டிய வேளிர்கள் முறைப்படி சேரநாட்டு தலைநகர் வஞ்சியிலிருந்து புறப்பட்டனர். பெரும் உற்சாகத்துடன் ஆண்பொருணை நதியின் வடகரையில் சென்றபோது ஒரு பெரும் கூட்டமே மாட்டு வண்டிகளில் உடைமைகளை ஏற்றிக்கொண்டு வஞ்சி மாநகரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். எதிரில் பார்த்த சேரநாட்டு பெரும்படையை கண்ட மக்கள் ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்களிடம் சேர இளவரசன், எங்கிருந்து கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறீர்கள் என வினவினான். எந்தவித பகட்டும் படோடோபமும் இன்றி புறவையில் அமர்ந்திருப்பது சேரநாட்டு பட்டத்து இளவரசன் என்பதை அறியாத அந்த கூட்டத்தில் நின்ற முதியவர் ஒருவர், இந்த படையின் தலைவனை நான் சந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். அவரது குரலில் அதிகாரம் மிகுந்திருந்தது. வயது ஏறி நரை தட்டியிருந்தாலும் அவரது குரலின் கம்பீரம் சிறிதும் குறைப்பட்டிருக்கவில்லை. என்ன, இந்த படையின் தலைவனை சந்திக்க வேண்டுமா என வினவினான் சேர இளவல். ஆம். எதற்கு? அவனிடம் 2 கேள்விகளை கேட்க வேண்டும். 2 கேள்விகளா? ஆம். 2 கேள்விகளை மட்டும்தான் கேட்பீர்களா? குறைந்தபட்சம் 2 கேள்விகள். நீள்வதும் நீளாததும் அந்த படைத்தலைவனின் சாமர்த்தியமான பதிலில் அடங்கியிருக்கிறது. புறவையில் இருந்து குதித்த சேர இளவரசன், உங்கள் 2 கேள்விகளை தாங்கள் தாராளமாக கேட்கலாம் என்றான். நான் இந்த படையின் தலைவனிடம்தான் கேட்க வேண்டும். நான் தான் இப்படையின் தலைவன். நீயா? சேர இளவரசனை மேலும் கீழும் பார்த்தார் அந்த பெரியவர். ஏன், என்னை பார்த்தால் இந்த படைக்கு தலைமையேற்று நடத்தும் தகுதியுடையவன் போல உங்களுக்கு தோன்றவில்லையா பெரியவரே? ஆமாம், உன் இளமை என்னை சந்தேகம் கொள்ள செய்கிறது வீரனே. இளமையோடு இருத்தல் தவறா? அதை பற்றி விவாதிப்பதற்கு நாங்கள் இங்கு வரவில்லை. எதற்காக இப்படி அனைவரும் மொத்தமாக வஞ்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என இன்னும் தாங்கள் கூறவே இல்லையே. நிச்சயம் கூறுகிறேன். அதற்கு முன் 2 கேள்விகள். தாராளமாக கேளுங்கள். பெரும் படையுடன் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? அதை கூறுவதற்கில்லை. பெரும் ரகசியமோ? ஆமாம் பெரியவரே. நான் இந்நாட்டின் குடிமகன். படைகளின் நகர்வுகளை பற்றி கேள்வி கேட்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. பதில் கூற இயலாவிட்டால் உன்னை இழுத்துக்கொண்டு சென்று மன்னரிடம் முறையிடுவேன். என்னை இழுத்துக்கொண்டு செல்வீர்களா? நிச்சயமாக. என்னை தோற்கடித்து விடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா? தம்பி, என் முகத்தில் தோன்றியிருக்கும் நரையையும் முதுகில் தோன்றிவிட்ட சிறு கூனையும் கண்டு எள்ளி நகையாட வேண்டாம். இந்த கையால் எத்தனை பேரை கொன்று போட்டிருக்கிறேன் தெரியுமா என முகத்தில் வளர்ந்திருந்த பெரும் மீசையை தடவி பார்த்தபடியே கூறினார். அப்பா, சற்று அமைதியாக இருங்கள்.
என கூறிய அவரது மகள், வீரரே, என் தந்தைக்கு வயதாகிவிட்டது. அவரது குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த சேர இளவல், உன் தந்தையின் வீரத்தைக் கண்டு பெருமைப்படுகிறேன். நான் இந்த மூப்பிலும் பெரும் படைகளையும் அதன் தலைவனையும் கண்டு அஞ்சாமல் வாலிபத் திமிருடன் பேசுகிறாரே, நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் காரியமல்லவா இது என அவளிடம் கூறியவன், ஐயா, இப்பெரும் படை சோழ நாட்டு தலைநகரை முற்றுகையிடச் சென்று கொண்டிருக்கிறது. திடீர் மற்றும் இரகசிய கட்டளை ஆதலால் தான் அனைத்து கிராமங்களுக்கும் முறைப்படி அறிவிக்க இயலவில்லை என பணிவுடன் தெரிவிக்கலானான். போருக்காகவா சென்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆம், அதுவும் சோழ நாட்டை கைப்பற்ற இகழ்ச்சியாக வினவினார் பெரியவர். ஆம் பெரியவரே. அறிவிப்பை வெளியிட்டவன் சேரமான் பெருஞ்சேரலாதன் தானா? ஆம், அரசர்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பெருஞ்சேரலாதன் தான் முட்டாள்தனமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறான். உங்களுக்கு எங்கே போனது புத்தி? பேரமைச்சன் ஓதவஞ்சி அருகில் இருந்துமா மன்னன் இப்படிப்பட்ட முடிவினை எடுத்திருக்கிறான்? பெரியவர் கூறியதை கேட்டதும் அருகில் நின்ற சேரநாட்டு வீரன் ஒருவன், கிழவா, என்ன பேச்சு பேசுகிறாய்? நாவை அடக்கி பேசு என கூறியபடி இடையில் இருந்த வாளினை உருவினான். ஓங்கிய வீரனின் வாளினை தடுத்து நிறுத்திய இளவரசன், ஐயா, என்ன கூறுகிறீர்கள்? சேரமான் அப்படி என்ன குற்றத்தை இழைத்து விட்டார் என கேட்டான். பிறகு பேரமைச்சர் ஓதவஞ்சி வஞ்சியில் இல்லை, தனது பதவியை துறந்துவிட்டு சென்று விட்டார் எனவும் தெரிவித்தான். இப்படி மக்கள் நலனில் அக்கறையில்லாத மன்னருக்கு கீழ் எந்த அந்தணன்தான் பணிபுரிவான்? ஐயா, வீண் பேச்சு வேண்டாம். நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் என உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒற்றர்களாவது எங்களது நிலையை பற்றி ஏதேனும் கூறினார்களா? இல்லை ஐயா, எதுவும் தெரிவிக்கவில்லையே. படைகளும் அதன் பணியை சரியாக செய்யவில்லை, திறமையான ஒற்றர்களும் இல்லை. பிறகு எப்படி தம்பி இந்த தேசம் நன்னிலையை அடையும்? அப்பா, சற்று அமைதியாக இருங்கள். பெரிய இடங்களில் பகை நமக்கு என அவரது மகள் கூறிக்கொண்டிருந்த போதே கையை உயர்த்தி அவளது பேச்சை மீண்டும் அடக்கினான் சேரநாட்டு இளவரசன். ஐயா, என்ன கூறுகிறீர்கள்? உங்களது பேச்சு எங்களுக்கு புரியவில்லை. நாங்கள் யார் தெரியுமா? அதை முதலில் கூறுங்கள். நாங்கள் துளுவ நாட்டு எல்லையோரம் வசிக்கும் கிராம மக்கள். எதற்காக வஞ்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதற்காக? துளுவ நாட்டு வீரர்கள் எங்களது வயல்களை கொளுத்தி அழித்து விட்டார்கள். ஆனால் அதில் ஒரு விசித்திரம். விசித்திரமா? ஆம். என்ன விசித்திரம் ஐயா? விழிகள் சிவந்தபடி கோபத்தோடு வினவினான் சேர இளவல். எங்களது கிராமத்தையும் வயல்வெளிகளையும் கொளுத்து முன் எங்களது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்ள தக்க சந்தர்ப்பத்தை அளித்தார்கள் அவர்கள். என்ன கூறுகிறீர்கள்? துளுவர்களா இப்படி செய்திருக்கிறார்கள்? ஆம் தம்பி, ஆனால் இடையூறு துளுவர்களால் அல்ல. என்ன ஐயா கூறுகிறீர்கள்? ஆமாம் வீரனே, வயலையும் வீட்டையும் கொளுத்தினாலும் அவர்கள் தக்க சந்தர்ப்பத்தை அளித்து எங்களது உடைமைகளை காத்துக்கொள்ள உதவினார்கள். அது மட்டுமல்லாமல் எங்கள் அனைவருக்குமே இழப்பீடுகளை அளித்திருக்கிறார்கள். இழப்பீடா? ஆம். விசித்திரமான செயலாக அல்லவா இருக்கிறது? விசித்திரம்தான் வீரனே. எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கு என கூறியபோது அவரது முகத்தில் பெரும் இகழ்ச்சி தோன்றியது. அந்த இகழ்ச்சியில் பெரும் அருவருப்பும் தோன்றி மறைந்தது. இங்கு என்ன ஐயா? தயக்கம் வேண்டாம், தொடர்ந்து கூறுங்கள். துளுவர்கள் மீண்டும் சேரநாட்டு எல்லை புறத்தை தாக்கத் தொடங்கிவிட்டார்கள். சொந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நாட்டு குடிகளுக்கு ஆபத்து என்பதை அறிந்து தகவல் கூறாத ஒற்றர்களின் துணையுடன் சோழ நாட்டை நோக்கி படையெடுக்க ஆணை பிறப்பித்திருக்கிறானே பெருஞ்சேரலாதன். அவனது முட்டாள்தனத்தை எண்ணினால்தான் எனக்கு பெரும் கோபமாக வருகிறது என கூறியவர் மேற்கொண்டு அவனிடம் பேசாமல் முன்னே செல்லலானார். சில அடிகள் சென்று மீண்டும் இளவரசனை திரும்பி பார்த்த அப்பெரியவர், வஞ்சியை நோக்கி தஞ்சமடைய நாங்கள் மட்டும் வந்து கொண்டிருக்கவில்லை, கிராமம் கிராமமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். உன் மன்னனிடம் கூறு, எதிரி நாட்டை எப்போது வேண்டுமானாலும் தாக்கி கைப்பற்றிக் கொள்ளலாம். முதலில் சேர நாட்டை தற்காத்துக் கொள்ளச் சொல் என கூறிவிட்டு திரும்பிக் கூட பார்க்காமல் செல்லலானார். பெரும் குழப்பத்துடனும் ஆத்திரத்துடனும் திரும்பினான் சேர இளவல். அவனுக்கு பின்னால் பெருஞ்சேரலாதன் மாறுவேடத்தில் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு அருகிலேயே ஒற்றர் தலைவனும் பூமியை பார்த்து கொண்டு அவமானத்துடன் நின்று கொண்டிருந்தான். உடனே சேர இளவரசனுக்கு கட்டளை பிறப்பித்தார் சேரமான் பெருஞ்சேரலாதன். மகனே, விசாரித்து உறுதி செய்துவிட்டு 1000 புறவி வீரர்களுடன் உடனே நீ துளுவ எல்லையை நோக்கி புறப்பட்டுச் சென்று அவர்களை விரட்டிவிட்டு வா. நம் படை இனி ஒரு அடியும் முன்னே நகராது. நீ வந்துதான் நம் படை நகரத் தொடங்கும்
என பெரும் மாத்திரத்தில் கட்டளை விதித்தார். சேரமான் பெருஞ்சேரலாதனின் உரத்த கட்டளையானது கையில் தடியுடன் தடுமாற்றத்துடன் நடந்து கொண்டிருந்த அந்த கிராமத் தலைவருக்கும் கேட்கத்தான் செய்தது. அந்த கட்டளையை செவியில் கேட்ட அடுத்த கணம் அவரது முகத்தில் புன்சிரிப்பு ஒன்று கன நேரத்தில் தோன்றி மறைந்துவிட்டு சென்றது. இடையில் துணி மூட்டையுடன் நின்ற விரலி, ஐயா, கரிகாலர் அளித்த பணியை சித்தமாக நிறைவேற்றிவிட்டீர்கள். நாம் புகாருக்கு எப்போது திரும்பி செல்ல போகிறோம் என வினவினாள். பொறுமை மகளே, இப்போதே இவர்களிடம் இருந்து நழுவிச் சென்றால் நம் மீது சந்தேகம் தோன்றிவிடும். காலம் வரும்போது நாம் நழுவிக் கொள்ளலாம் என தெரிவித்த இரும்பிடர் தலையர் மீண்டும் அவரது நரைத்த மீசையை முறுக்கி விட்டுக் கொண்டார்.